திருமணத்திற்காக மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கணும். என்னனாலும் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோளாறுனால தான் திருமணம் நடக்கலன்னு. அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுட்டு இல்லைன்னா ஜெராக்ஸ் போட்டுட்டு அந்த ஜாதகத்தினுடைய 4 முனைகள்லையும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தாலி கயிறு இருக்கு இல்லையா, மஞ்சள் கிழங்கோடு இருக்கக்கூடிய தாலி கயிறு அது மேலே வச்சு முருகனுடைய திருப்பாதத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. உங்களுடைய விரதம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு நீங்கள் இதை செஞ்சுட்டு அதில் ஒவ்வொரு நாளும் மலர்களை மாற்றிக்கிட்டே இருக்கணும். நம்ம முருகனுக்கு அர்ச்சிக்கக்கூடிய மலர்களை அந்த ஜாதக ஏட்டு மேலேயும் போட்டுகிட்டே வாங்க. 6 நாள் முடிஞ்சிடும். 7ஆவது நாள் திருக்கல்யாணம் வருது இல்லையா, முருகனுடைய திருக்கல்யாணத்தை பார்க்குறப்ப இந்த ஜாதக ஏட்டையும் கூட இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் கயிறையும் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏட்டை எடுத்து பேக்கெட்டில் மடித்து வச்சுக்கோங்க அந்த பேப்பரை. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தாலி கயிறு இருக்குல்ல, ஸ்தல விருட்சம் இருக்கும், அதில் கட்டக்கூடிய வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அந்த மரத்துக்கு பக்கத்தில் கட்டிடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா சில கோயில்களில் அந்த தொட்டில் கட்டக்கூடிய மரம் இருக்கும் இல்லையா, அதுலேயே வேணால் நீங்கள் கட்டலாம். அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் உண்டியலில் செலுத்திடுங்க. இதுதான் திருமணத்திற்காக சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம். இந்த முறையை செஞ்சு பாருங்கள், அடுத்த சஷ்டிக்குள்ளாக திருமணம் நடக்கும்.